Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோர்ஸ் CS 3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் இந்த 4-5 யூனிட் ஆல்ரெடி டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன்ற சப்ஜெக்டோடைய பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது பார்க்கணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங் இன் பாண்டாஸ். ஓகேவா? ஆல்ரெடி முன்னாடியே நான் டேட்டா இண்டெக்ஸிங் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வெரைட்டில எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ பாண்டாஸ்ல ஒரு ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங் பண்ணணும்னா எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங் அப்படின்னா தட் மீன்ஸ் என்ன, ரூட் நோட், பேரண்ட் நோட், சைல்ட் நோட்னு மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் பண்றதை நம்ம ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் மல்டியர் இண்டெக்ஸ், அப்படி மல்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு அட்வான்ஸ்ட் இண்டெக்ஸிங் ஃபீச்சர். பிகாஸ் நிறைய இண்டிசஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம்லயும் சீரீஸ்லயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இண்டெக்ஸிங் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன, இதை மல்டி இண்டெக்ஸ்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை மல்டிபிள் லெவல் ஆஃப் இண்டெக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஒரு லெவல்ல மட்டும் இல்லாம பல லெவல்ல ஒரே டேட்டாவை நான் இண்டெக்ஸ் பண்ற போறதுக்கு தான் நான் மல்டிபிள் இண்டெக்ஸ்னு சொல்வேன். தட் மீன்ஸ் இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு நான் ஒரு நேம் டேட்டாவை கொடுக்காம இன்னொரு இடத்துலயும் இருக்குன்னு நான் இன்னொரு ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கிறது. இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறது அந்த டேட்டா, அந்த மாதிரி மல்டிபிள் இண்டெக்ஸ் பண்றது. ஓகேவா? அது பாண்டாஸ்ல ஆல்ரெடி ரெண்டு டேட்டா ஃப்ரேம்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியும். சீரீஸ்லயும் பண்ணலாம், டேட்டா ஃப்ரேம்லயும் பண்ணலாம். ஸோ ரெண்டு வேலையுமே நம்ம எப்படி பண்ணலாம் இது பண்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா ஃப்ரேம் கண்டெய்னிங் ஒரு சேல்ஸ் டேட்டா வச்சிருக்கு அப்படின்னா அதுல லெவல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் கண்ட்ரி, சிட்டி, டேட்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் கொடுத்து நான் இந்த பண்றது. ஓகேவா? முதல்ல ஒரு மல்டி இண்டெக்ஸை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அதுக்கு. ஓகேவா? ஸோ ஹவு டு கிரியேட்டிங் மல்டி இண்டெக்ஸ், காமன் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் டப்பிள்ஸ் மூலியமா. ஓகேவா? ஸோ யூ கேன் கிரியேட் த மல்டி இண்டெக்ஸ் பை பாசிங் எ லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ். சம் லிஸ்ட் மூலியமா நம்ம பாஸ் பண்ணி அந்த டப்பிள்ஸ் அது மூலியமா இண்டெக்ஸ் வேல்யூவை ரோக்கு ரோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் டப்பிள்ஸ் மூலியமா கிரியேட் பண்ணலாம். அதுதான் இந்த ஃபங்க்ஷன் pd.multiindex.from tuples ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இம்போர்ட் pandas as pd. ஸோ மல்டிபிள் இண்டெக்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன் லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ் மூலியமா. ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு pd.multiindex from tuples. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன டப்பிள்ஸ் கொடுக்க போறேன், a,1, a,2, b,1, b,2 நான் நேம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நேம்ஸ் ரெண்டு இருக்கு, லெட்டர்ஸ் ஒன்று, நம்பர்ஸ் ஒன்று. ஓகேவா? இப்போ நான் டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் தான் பண்ணியிருக்கேன், இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன் டேட்டா ஃப்ரேமை. ஸோ df ஈக்குவல் டு pd.data frame, என்ன வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ். ஸோ பிரிண்ட் df. அப்போ என்னோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், லெட்டர் நம்பர்னு ரெண்டு ரோ கிரியேட் பண்ணி அதுக்கு எனக்கு இண்டெக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னோட வேல்யூஸை நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுதானே நம்ம இங்கே சொன்னோம், லெட்டர்ஸ் நம்பர்ஸ்னு ரெண்டு நேம் கொடுத்துக்கோ, ரெண்டு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணு, அந்த ரெண்டு இண்டெக்ஸில் இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணு. இதுக்கு பேர் தான் மல்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ லெட்டர்ஸ் நம்பர்ஸ்ன்றது அந்த 2 லெவல் ஆஃப் மல்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது. இதே பாருங்க, ரெண்டு லெவலில் என்னோட இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூசிங் ப்ராடக்ட். ஓகேவா? ஃப்ரம் ப்ராடக்ட். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா முன்னாடியே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு, இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு எடுத்துக்கிறேன், இதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற இருக்க எல்லா இதையுமே செக் பண்ணும். அடுத்து செகண்ட், அடுத்து இருக்க 3, அடுத்து தேர்டு 3, இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் லிஸ்ட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றதுக்கு நான் ஃப்ரம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். தட் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 or more லிஸ்ட் ஆஃப் யூனிக் வேல்யூஸ், ஒரே வேல்யூல இருக்க 2-3 லிஸ்ட்டை நான் மல்டிபிள் பண்றது. ஓகேவா? அதை எப்படி பண்ணுவேன்னா முதல்ல கிரியேட் பண்ணணும்ல மல்டி இண்டெக்ஸை. ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு pd.multiindex from ப்ராடக்ட். ஓகேவா? என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், a,b1, 1,2 நேம்ஸ் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? df ஈக்குவல் டு pd.data frames நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? என்ன டேட்டா ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கிறோம் அதோட வேல்யூஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ சேம் லைக்வைஸ் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். பட் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நமக்கு மல்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணோம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் என்னன்னா செட் இண்டெக்ஸ் மெத்தட். செட் இண்டெக்ஸ் மெத்தட் என்ன பண்ணும், இஃப் யூ ஹேவ் த டேட்டா ஃப்ரேம் வாண்ட் டு கன்வெர்ட் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் இன்டு த மல்டிபிள் இண்டெக்ஸ், நிறைய காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்குன்னா அதில் மல்டி இண்டெக்ஸா மாற்றணும் அப்படின்னா இந்த செட் இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். தட் மீன்ஸ் முதல்ல ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், லெட்டர் நம்பர் வேல்யூஸ்னு. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்டர் நம்பரை மல்டி இண்டெக்ஸா மாற்றணும்னா அப்போ நான் என்ன பண்ணிடணும், செட் இண்டெக்ஸ்னு கொடுத்து இந்த ரெண்டு வேல்யூவை நான் மல்டி இண்டெக்ஸா பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஃப்ரம் ப்ராடக்ட்லையும் இந்த டப்பிள்ஸ் லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறப்பையும் நம்ம கொடுக்குறப்பயே நம்ம எப்படி செட் பண்ணோம்னா மல்டி இண்டெக்ஸில் தான் செட் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து சில காலம்ஸை மல்டி இண்டெக்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா. அப்போ என்னோட அவுட்புட் சேம் லைக் வைஸ். பட் எப்படி நான் செட் பண்ணியிருந்தேன், டேட்டா ஃப்ரேம்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணிட்டு இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்க ரெண்டு காலமை மட்டும் நான் மல்டி இண்டெக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த செட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா. தீஸ் ஆர் த த்ரீ மெத்தட்ஸ் used in data frame. ஓகேவா. எதுக்காக அப்படின்னா மல்டி இண்டெக்ஸிங்காக. இப்போ ஒரு டேட்டாவை நான் மல்டி இண்டெக்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும், அதை ஏதாவது மேனிபுலேட் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணுவேன். யூ கேன் ஆக்சஸ் த டேட்டா யூசிங் 3 வேஸ்ல நான் ஆக்சஸ் பண்ண முடியும். என்னென்ன வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LOC, அதாவது லொகேஷனை மட்டும் நான் சொல்றது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, இண்டீஜர் லொகேஷனை நான் மென்ஷன் பண்றது, நார்மல் லொகேஷன் போடுறது, வித் இண்டீஜரோட எக்ஸஸ் அதாவது கிராஸ் இண்டெக்ஸ் பண்றது. ஓகேவா. இந்த மாதிரி 3 மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா ஆக்சஸிங் டேட்டா யூசிங் டாட் லொகேஷன், அந்த LOC அப்படின்றது இது பண்றோம். எப்படி வந்து இண்டெக்ஸ் லேபிள் பண்ணலாம், அதாவது டப்பிள்ஸ் வித் வேல்யூஸ், என்ன வேல்யூ இருக்கோ அந்த டப்பிள்ஸ் வித் எந்த இடமோ அந்த வேல்யூஸ் அதுல நான் ஆக்சஸ் பண்றது தான் இந்த லொகேஷன் ஃபர்ஸ்ட். ஓகேவா. அப்போ பிரிண்ட் df லொகேஷன் டாட் என்ன டேட்டாவோ அந்த டேட்டா ஃப்ரம் யூசிங் அந்த லொகேஷன், எந்த டேட்டால இருந்து எந்த இடத்துல இருந்து, ஸோ அதுல இருக்கிறத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதுவே டை லொகேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இண்டீஜர் பொசிஷன். ஜஸ்ட் நம்ம இண்டீஜர் போடுவோம் பாத்தீங்களா, இண்டெக்ஸ் பொசிஷன் 0 1 அந்த பொசிஷனை மட்டும் நான் மென்ஷன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துரும் எனக்கு அவுட்புட்ல தனியா. ஓகேவா. அதுவே கிராஸ் செக்ஷன்ல என்னோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா டாட் எக்ஸ் ஃபங்க்ஷன் நான் கொடுப்பேன். தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை இண்டெக்ஸ்ல இருந்து நான் பின் பண்ணி எடுக்கணும். வாண்ட் டு ஆக்சஸ் த பர்டிகுலர் லெவல் ஆஃப் த இண்டெக்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நான் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸ் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்றது டாட் எக்ஸஸ் கிராஸ் செக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன வந்து மேனிபுலேட் பண்ண போறோம்னா ஸ்லைசிங் டேட்டா வித் மல்டி இண்டெக்ஸ். மல்டி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஸ்லைசிங் எப்படி பண்ணலாம். ஓகேவா. போத் ரோஸ் அண்ட் காலம்ஸை ஒரு டேட்டா ஃப்ரேம்ல என்னால ஸ்லைஸ் பண்ண முடியும். எப்படின்னா மல்டி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ரோஸை ஸ்லைஸ் பண்ணணும்னா மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் மல்டி இண்டெக்ஸ். தட் மீன்ஸ் என்ன ரோஸ் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் செகண்ட் இண்டெக்ஸும் என்ன இருக்கணுமோ அந்த இண்டெக்ஸை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஸ்லைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். இல்லை காலம் பேஸ் பண்ணி நான் இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் நான் கொடுக்கணுமோ மல்டி லெவல் ஆஃப் காலம்ஸை நான் அந்த காலம்ஸை மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த காலம் வந்து எனக்கு ஸ்லைஸ் ஆகி வந்துடும். ஓகேவா. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டைலில் நான் மல்டி இண்டெக்ஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்து அக்ரிகேட் டேட்டா வித் ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங். தட் மீன்ஸ் எப்படி நிறைய டேட்டாவை நான் கம்பைன் பண்றது, அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது, இந்த கன்கார்டினேஷன் குரூப் பை பண்றது, இதெல்லாம் தானே மெத்தட்ஸ். சம்மு மீன் மீடியன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பை எப்படி பண்ணுவேன், ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எப்படி குரூப் பண்ணுவேன் அப்படின்னா மீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அதுக்கு நான் யூஸ் பண்ற டேட்டா ஃப்ரேமோட கீவேர்ட் பார்த்தோம்னா குரூப் பை ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ df டாட் குரூப் பை லெட்டரை குரூப் பை பண்ணணும் எப்படின்னா மீன் பண்ணி. ஓகேவா. ஸோ நான் அந்த லெட்டர்ஸை மட்டும் மீன் பண்ணி குரூப் பை பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ஃபைனல் வேல்யூவா அந்த லெட்டர்ஸை கொடுத்துரும். அதுவே மல்டி லெவல் அக்ரிகேஷன்ல வேரியஸ் லெவல்ல நான் எப்படி பண்ணலாம், ரெண்டு டேட்டாஸ். ஓகேவா. ஸோ லெட்டர் நம்பரை தனித்தனியா பண்றதுக்கு. ஓகேவா. இது மல்டி லெவல் அக்ரிகேஷன். ஸோ இவ்வளோதாம்மா சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் நமக்கு ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங்க்கு. ஒரு ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங்னா என்ன, அதை எப்படி வந்து கிரியேட் பண்றோம், ஓகேங்களா, அதை எப்படி ஆக்சஸ் பண்றோம், தென் எப்படி அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோம் எல்லாமே பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.